ஹலோ மக்களே, நம்ம இதில் தான் விட்டுருப்போன்னு நினைக்கிறேன். 1 மினிட்ருங்க. இப்போ பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நான் எப்போவும் சொல்கிறது தான், ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே, நம்ம இதுலேருந்து தான் விட்டுருப்போம். இதுலேருந்து தான் விட்டோம். அன்றைக்கி பார்ட் 1 நான் போட்டிருக்கேன். இப்போ இது பார்ட் 2. பார்க்காதவங்களாம் போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இப்போ மழை பெய்யுது. ஸோ வாங்க போகலாம். நான் ஃபஸ்ட்டு வைப்பர் ஆன் பண்ணிக்கிறேன். ஆன் பண்ணிவிட்டு சரி வாங்க போவோம். ஃபஸ்ட்டு கியர் போட்டு வண்டி எடுப்போம். இது செகண்ட் பார்ட்டு மக்களே. ஒரு இந்த எபிசோடு முடிச்சுட்டு நான் கிராணி போடலான் இருக்கேன். ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு கியர்லேயே செகண்ட் கியரில் 70 போகுது. ஓகே வாங்க போகலாம். நல்லா தான் ஓடிட்டுருக்க வண்டி, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. என்ன வண்டி ஸ்பீடாக போக மாட்டேங்குது, அதான் ஒரு குறை. என்னன்னா சுற்றி மரங்கள் அழகாக இருக்குது. இதுதான் எங்கள் ஆயா வீடு அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டீங்க. சரி ஓகே வாங்க போகலாம். இதெல்லாம் எதுக்கு கட்டி வச்சுருக்காங்கன்னே தெரில. சரி ஓகே வாங்க. அவங்க சொல்கிற இடத்துக்கு தான் நம்ம போக முடியும். ஏதோ லோட் ஆகுது, மேப் லோட் ஆகுதுன்னு இந்த ஆடு வேறு போட்டுக்கொள்கிறாங்க. கொஞ்சம் ஓகே மக்களே, இந்த ஆடு முடிஞ்சிருச்சு. இந்த ஆடாக போட்டுக்கொள்கிறாங்க. பார்ட் 1ன்னு சொன்னது தான் இப்போவும் சொல்கிறது தான். இந்த இதுவாக போட்டுக்கொள்கிறாங்க. இப்போ நம்ம பிரிக்ஸ் ஃபேக்ட்ரிக்கு தான் போயிட்டுருக்கோம். அங்கே தான் போய் லோடு ஏற்றிட்டு அப்படியே அவங்க சொல்கிற இடத்துக்கு போக போகிறோம். மழைன்றுச்சு, இன்னும் வைப்பர் தான் போட்டுக்கிட்டுருக்கேன். ஓகே வாங்க, போகிற வரைக்கும் போவோம். கொஞ்சம் வண்டி ஸ்பீடாக தான் போகுது. நல்லா இருக்குது மக்களே, இந்த வண்டி நல்லாயிருக்கு உண்மையாலுமே. வந்துருச்சு மக்களே. சும்மா இதில் ஏற்றி பார்ப்போம். நல்லாயிருக்கு மக்களே, சூப்பராக இருக்குது. இப்போ நான் யாருன்னு கேட்டிருப்பீங்க. ஓகே, என் பேர் சிவதர்ஷன். நான் 7th படிக்கிறேன். இப்போ புதுசாக இதில் வீடியோ போடலான் இருக்கேன். சரி ஓகே வாங்க, இதில் வண்டியை நிறுத்துவோம். வண்டி ஏற்றிட்டாங்க, பிரிக்ஸு ஏற்றிட்டாங்க. சரி வாங்க போவோம். ஓகே வாங்க போகலாம். வாங்க மக்களே. 3rd கியர் இருக்கிறதுனால வண்டி பம்புது. சரி ஓகே வாங்க. ஃபஸ்ட்டு கியரில் வண்டி 60 போகுது, 50 தான் போகுது. செகண்ட் கியரில் அதிகபட்சம் 80 போகும்னு நினைக்கிறேன். சரி ஓகே வாங்க, நம்ம திருப்பி போவோம். கம்மியான கிலோமீட்டர் தூரம் தான். சரி ஓகே வாங்க. இந்த பிரிக்குக்கு பாய் சொல்லிட்டு வாங்க போகலாம். யப்பா, வண்டி திடீர்னு ஸ்டக் ஆனதுனால வண்டி ஆக்சிடெண்ட் ஆக போச்சு. பார்த்தீங்களா, ஒரே வாழை மரங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ திருப்பி அந்த பிரிட்ஜுக்கிட்ட போய் நான் நிறுத்திடுவேன். அப்புறம் பார்ட் 3 போடுறேன் மக்களே. ஓகே மக்களே, திடீர்னு எங்கள் அம்மா வந்துட்டாங்க. ஓகே வாங்க போகலாம். ஒரே தென்னை மரங்கள், அப்படியே வாழை மரங்கள். சரி ஓகே வாங்க போகலாம். தேர்டு கியரு ஓகே மகளே, ஜாலி தான். இந்த ஆடு வேறு இதுக்குன்னு ஆடாக போட்டு கொள்றாங்க. எப்போ பார்த்தா ஆடாக போட்டுட்ருக்காங்க, ஏன் தான் தெரில. எப்போ பார்த்தாலும் ஆடு. இந்த இடத்த நம்ம பார்க்கவே இல்லை தானே மக்களே. கன்ஸ்ட்ரக்ஷன் இதில் போய் விட்டுட்டு வரணும் மக்களே. இந்த பிரிக்ஸெல்லாம் போய் இறக்கிட்டு திருப்பி நம்ம இடத்துக்கே வரணும். ஸோ ஓகே, அந்த பிரிக்ஸுக்கிட்ட போய் நம்ம வீடியோ பார்ட் 3 போடுவோம். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போடுங்க. மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி என்னோடய வீடியோவுக்கு நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் போடுங்க, நிறையா லைக் போடுங்க. எல்லாத்தையும் பார்க்க சொல்லுங்கள். அப்போ தான் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டாக எனக்கு இருக்கும்.
ஓகே, நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் வந்து நல்லா இருக்குது மக்களே. நீங்கள் சப்போர்ட் இதே மாதிரி சப்போர்ட் போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வந்து என்ன கமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த கேம் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் போட பார்க்குறேன். ஓகே, இப்போ வந்து வண்டி போயிட்டுருக்கு. அந்த வீடியோவில் வந்து அந்த மஞ்சள் கலர் கார் வந்தேன். இந்த வீடியோவில் வந்து ஏதோ பச்சை கலரில் குப்பை வண்டி மாதிரி இருக்குது. இது என்ன வண்டின்னு தெரில எனக்கு. ஏதோ மேலியோன்னு போட்டிருக்கு. அது இந்த கேமோட பேர். முன்னாடி ஏதோ வந்து கண்டெய்னரே இல்லாமல் லாரி போயிட்டுருக்கு. கொஞ்சம் தள்ளிக்கிங்க, கொஞ்சம் தள்ளிக்கிங்க, தள்ளிக்கிங்க. ஐயோ ஐயோ, பெரிய ஆக்சிடெண்ட்டாக பண்ணி விட்டாங்க மக்களே. சாரி. இந்த பார்த்தீங்களா ஆக்சிடெண்ட் பண்ணி விட்டு எப்படி போயிட்டுருக்கான்ட்டு. இங்கெல்லாம் நம்பவே முடியாது மக்களே. இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் பில்டிங்க்கு போயிட்டுருக்கேன். ஓகே, சூப்பராக போயிட்டுருக்கு, வண்டி போயிட்டுருக்கு. இந்த நம்ம ஊர்லலாம் இப்போ வந்து எல்லோ கலரில் தான் கோடு போட்டிருப்பாங்க. இந்த ஊரில் மட்டும் எதுக்கு தான் மஞ்சள் கலரில் கோடு போட்டிருக்காங்கன்னு தெரில. சரி, அது எதுக்காச்சும் இந்தோனேஷியாங்கிறதுனால ஏதாச்சும் புதுசாக ரூல்ஸ் கூட இருக்கலாம். நம்ம இந்தியாவில் இருக்கிற ரூல்ஸ் மாதிரி கிடையாது. ஓகே, இந்த இந்தோனேஷியா கேம் வந்து நான் சின்ன வயசுலேருந்தே விளாண்டுருக்கேன். ஸோ வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். முன்னாடியெல்லாம் பஸ் கேம் தான் போட்டுட்டு இருப்பாங்க. முன்னாடிலாம் பஸ் கேம் தான் வந்து இருக்கும். இப்போ வந்து ஏதோ ஒரு ட்ரக் கேம்னு புதுசாக வந்து விட்டுருக்காங்க. எனக்கு இப்போது வந்து புதுசாக விட்ருக்காங்க. உங்களுக்கெலாம் வந்து இது முன்னாடியே தெரியும்னா கொஞ்சம் சொல்லிடுங்க. உங்களுக்கு முன்னாடியே தெரியும்னா சொல்லுங்கள் மக்களே. இது ஏதோ 2 ஆம்புலன்ஸு. அங்கே ஒரு லாரி நின்றுட்டு இருந்துச்சு. அதுவாக இருக்குமோ? ஓ, அதுக்காக கூட இருக்கலாம். சரி வாங்க, நம்மளுக்கு அதெல்லாம் எதுக்கு. ஓகே மக்களே, வந்துடுச்சு. பிரிக்கும் வந்துடுச்சு. இந்த வண்டி வேறு வந்து ரொம்ப ஸ்கிப் அடிக்குது. ஐயோ சாரி மக்களே, அது வந்து வண்டி கழுவுற இடம். ஓகே, நம்ம இப்போ வந்து போயிட்டே இருக்கோம். எங்கேட்டும் முட்டி போயிடாமல் இருந்தால் சரிதான். எல்லாம் ஒரே மரமாக இருக்குது. போய் முட்டிடலான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து பிரிக்ஸ் இருக்குது. மழை வேற வந்துடுச்சு. சரி வாங்க போகலாம். நம்மளுக்கு டைம் ஆச்சு. நம்மளுக்கு இந்த ரூல்ஸ்லாம் மதிக்கிற பழக்கமே கிடையாது மக்களே. சீக்கிரமாக போகணும். சீக்கிரமாக போனால் தானே நம்ம ஏகப்பட்ட சோழி கிடக்கும் நம்மளுக்கு. அதனால உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, இப்போ வந்து உங்களுக்கு பிடிச்ச பாட்டு என்னன்னு சொல்லி